வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் சிபிடி 2ல் வந்து கேட்கப்படலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸோடைய மறக்காம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. இது எல்லாமே எங்கேருந்து எடுத்துக்கினா சிஜிஎல் சரிங்களா. சிஜிஎல் எக்ஸாம் வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக என்டிபிசி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. அதுதான் வந்து உங்களுடைய நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கும் போஸ்டிங் அடிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் சரிங்களா. ஸோ சிபிடி 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சரிங்களா, இப்போ நடந்த ரயில்வே எக்ஸாமுடைய கொஸ்டின், அப்புறம் குரூப் டியோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் சரிங்களா, குரூப் டியோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் சரிங்களா, லாஸ்ட் இயர் நடந்த 2024 நடந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் சரிங்களா. இதில் வந்து 40 ஷிஃப்ட் இருக்கும், ஒரு 80 ஷிஃப்ட்டு, இங்கே ஒரு 100 கொஸ்டின் 120 ஒரு 100 சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதில் இருந்தால் மேக்ஸ் கொஸ்டின் மேக்ஸிமம் வரும் சரிங்களா. உங்களுடைய எக்ஸாம் கண்டக்டிங் ஏஜென்சி வந்து டிசிஎஸ் தான். ஸோ பயப்பட வேணாம், அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பிவைக்யூ சீரிஸில் வந்து நிறையா கொஸ்டின் வந்து எடுப்பாங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 7b - 1/4b = 7 சொல்லி கொடுத்தாங்க. 16b² + 1/49b² மதிப்பு என்ன சொல்லிக்கிறாங்க. நல்லா பண்ணிங்க. இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, x - 1/x மதிப்பு பின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா x² / 1/x மதிப்பு p² + 2ன்றது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சரிங்களா. இது பேசிக் ஃபார்முலா. ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, இங்கே எல்லாமே கெழு இருக்குது. அந்த கெழு எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும், 49² + 1/16b² சொல்லி வரும். அப்படி தலைகீழியாக இருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமும் சரிங்களா, இங்கே வந்து என்ன வரணும் 4 சொல்லி மேலே வந்து, ஸோ இங்கே வந்து 16 வரணும்னா இங்கே என்ன இருக்கணும் 4 இருக்கணும். இங்கே 43 வரணும்னா கீழே வந்து 7 சொல்லி இருக்கும். ஸோ மேலே 4 கீழே 7, இதால் ரெண்டு பக்கமும் பெருக்குங்க. ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிறது இந்த சமன்பாடு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. இதோட 4/7 ரெண்டு பக்கமும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 7க்கு 7 அடியாயிரும். ஸோ 4 வரும். ரெண்டாவது இங்கே 4/7 வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடும் பெருக்குங்க. அப்படி பெருக்குன்னா 7க்கு 7 அடியாயிரும் சரிங்களா. அப்போ 4bன்னு சொல்லி மேலே வந்துடும். ரெண்டாவது கீழே அடிச்சிங்கன்னா 4க்கு 4 அடியாயிரும், கீழே வகுத்துல 7. ஸோ 4b - 1/7b = 4ன்னு சொல்லியிருக்கா. அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a - b ² ஃபார்முலாவில் இருக்கா, அவ்வளோதான். ஸோ a² + b² - 2ab இருக்குமா. ஸோ இந்த -2ab அப்படி சமன்பாட்டுக்கு வெளியே அந்த பக்கம் முதல்ல +2ab மாறிடுமா, அவ்வளோதாங்க. ஸோ a - b ² ஃபார்முலாவில் இங்கே 4² மதிப்பு என்ன வரும், 16 வந்துடும். இங்கே -2ab அந்த பக்கம் முதல்ல +2abன்னு வரும். ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, 4bன்னு இருக்குது. பின்ற இடத்துல 1/7bன்னு சொல்லியிருக்கு. ஸோ பிக்கு b அடியாயிரும். அடுத்து என்ன இருக்குது, 16 கூட்டல் 7 சரி 8 வகுத்தல் 7. ஸோ 16 + 8/7 மதிப்பு 120. இங்கே மீச்சம் எடுத்தீங்கன்னா மேலங்கிலையும் சாரி இங்கே 1 இருக்கா, மேலங்கிலையும் 7ஆல் பெருக்க வேண்டி இருக்கும். ஸோ 16 7 105 112 + 8 = 120/7 தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8 ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 45 நாள் முடிக்கிறாங்க. 8 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை வந்து 18 நாள் முடிக்கிறாங்க. அப்படின்னா 5 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்களும் அவங்களுடைய நேரம் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே டோட்டல் ஒர்க்கே நம்ம வந்து தெரியாது. டோட்டல் ஒர்க் தெரிஞ்சால் தானே நமக்கு வந்து 5 பேர் 8 ஆண்கள் வந்து எவ்வளோ நாள் வேலை செய்வாங்கன்றது தெரியும். ஸோ இந்த ஆண்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க, இவங்க வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் = நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சரிங்களா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுங்க. நமக்கு என்ன கொடுக்குறாங்க, 8 ஆண்கள் 45 நாளில் செய்கிற வேலை சரிங்களா, 8 men × 45. அதுவும் அதே சேம் வேலையை 8 ஆண்கள் வந்து 8 பெண்கள் வந்து 18 நாளில் செஞ்சுட்டு வச்சுருக்காங்க. ஸோ 8 men × 45 = 8 women × 18. இது சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 8க்கு 8 அடியாயிரும். அடுத்து 9 அடி எடுத்திங்கன்னா 5 - 45 9 18. ஸோ men/womenோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், இது வந்து என்ன எஃபிஷியன்சி சரிங்களா. எஃபிஷியன்சியோட மதிப்பு என்ன இருக்கும், 2/5ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போது டோட்டல் ஒர்க் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சமன்பாட்டில் புட் பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 8 men × 45 புட் பண்ண போகிறோம். அப்போது மென்னோட எஃபிஷியன்சி என்ன 2, உமனோட எஃபிஷியன்சி 5. ஸோ 8 × 2 × 45ன்றது டோட்டல் ஒர்க். அவ்வளோதாங்க.
நமக்கு என்ன கேட்குறாங்க, 5 ஆண்கள் 8 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறான். ஸோ 5 ஆண்கள் 8 பெண்களோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா 5x2 + 8x5 ஈக்குவல் டு என்ன வரும், 10, 40, 50ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அவங்களோட எஃபிஷியன்சி 50. ஸோ நமக்கு தேவையான டைம் என்ன, 5 ஆண்கள் 8 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் 8x2 × 45 / 50 இதை சுருக்குனீங்கன்னா 14 + 4/10 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, 4/10 அதை வந்து சுருக்குனீங்கன்னா 14 2/5 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஆஃபர் பண்ணுறாரு, 2 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாரு. சரிங்களா, 3 பொருள் வாங்கினா 4 பொருள் ஃப்ரீ, 5 பொருள் வாங்கினா 6 பொருள் ஃப்ரீ. அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இது ஃபஸ்ட்டு டோட்டல் அவுட்கம், டோட்டல் ப்ராடக்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 + 4, மொத்தமாக நம்ம வந்து 3 பொருள் வாங்குகிறோம், 4 பொருள் ஃப்ரீயாக கிடைக்குது. அப்போ மொத்தம் எத்தனை பொருள் நமக்கு கிடைக்குது, 7 பொருள் கிடைக்குது. அதே மாதிரி 5 பொருள் வந்து வாங்குகிறோம், 6 பொருள் ஃப்ரீயாக கிடைக்குது. மொத்தம் எத்தனை பொருள், 11 பொருள் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா, அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். ஸோ டிஸ்கவுண்ட் ஏ வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு அப்படின்னா 7 பொருளில் 4 பொருள் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. சரிங்களா, 4 பொருள் டிஸ்கவுண்ட், அதை சுருக்குனீங்க அப்படின்னா 57.12%. சரிங்களா, பிக்கு வந்து 11 பொருளில், டோட்டல் 11 பொருளில் 6 பொருள் வந்து இலவசமாக கிடைக்குது, 6 பொருள் தான் டிஸ்கவுண்ட். சரிங்களா, அப்போது அதோட எஃபிஷியன்சி அதோடைய டிஸ்கவுண்ட் வந்து 54.54%. சரிங்களா, இதில் வந்து எது அதிகம், ஏ தான் அதிகம். ஸோ ஆன்சர் ஏன்றதான் கரெக்டான ஆன்சர். ஏவுக்கு தான் வந்து அதிகமான டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அடுத்ததாக 2 concentric circles are of radi 10 cm and 6 cm. 2 வட்டங்கள் இருக்கு, பொதுவான ஒரே மையத்தை கொண்ட 2 வட்டங்கள் இருக்கு, அதனுடைய ஆரத்தோட அளவு 10 cm 6 cm கொடுத்தாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கோட் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள் விச் டச்சஸ் த ஸ்மாலர் சர்க்கிள். அதாவது இந்த பெரிய வட்டத்தினுடைய நான், சரிங்களா, நான்னா அந்த வட்டத்தினுடைய ஏதேனும் 2 புள்ளிகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோடுக்கு தான் வந்து வட்டத்தினுடைய ஏதேனும் 2 புள்ளிகளை வந்து இணைக்கக்கூடிய அந்த கோட்டுக்கு பேர் தான் கார்டு, ஆங்கிலத்தில், தமிழில் வந்து நான். சரிங்களா, அந்த பெரிய வட்டத்தினுடைய எந்த ஒரு பெரிய வட்டத்தினுடைய அந்த நானுடைய நீளம் வந்து கேட்குறாங்க. அந்த நான் வந்து சின்ன வட்டத்தோட வந்து தொட்டுட்டு போதான். சரிங்களா, அப்போது ஓன்றது அந்த வட்டத்தினுடைய மையப்புள்ளின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இது சிறிய வட்டம், இது வந்து பெரிய வட்டம், ரெண்டுமே வந்து பொதுவான மையத்தை கொண்டு இருக்கு. சரிங்களா, இப்போ வந்து இந்த நம்ம கணக்கில் என்ன கேட்குறாங்க, ஏபி. சரிங்களா, இது வந்து நான். சரிங்களா, அந்த பெரிய வட்டத்துடைய நான், இது வந்து சிறிய வட்டத்தினுடைய வந்து தொட்டுட்டு போகிற மாதிரி இருக்கு. சரிங்களா, அவ்வளோதாங்க. அப்போ இந்த ஓபியோட மதிப்பு என்ன இருக்கும், பெரிய வட்டத்தோட ஆரம் 10 சென்டிமீட்டர் இருக்குமா, சிறிய வட்டத்தோட ஆரம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிறிய வட்டத்தோட ஆரம் 6 சென்டிமீட்டர். இது வந்து குத்துக்கோடு மாதிரி இருக்குமா, அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா கவனிங்க, இது முக்கோண ஷேப்பில் இருக்கா, இது முக்கோணமா, இது வந்து இந்த ஆரம் வந்து இந்த நானும் வந்து தொடக்கூடிய பகுதி என்னவா இருக்கும், ஒரு செங்குத்து கோடாக இருக்கும், செங்கோணமாக இருக்கும். சரிங்களா, அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, அவ்வளோதாங்க. நல்லா கவனிங்க, இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது என்னவா இருக்கும், கர்ணமாக இருக்கும், இது வந்து அடுத்துள்ள பக்கமாக இருக்கும். சரிங்களா, அப்போ இது கர்ணம் அப்படின்னா கர்ணத்தோட மதிப்பு 10, இன்னொரு பக்கத்தோட மதிப்பு 6 அப்படின்னா இது என்னவா இருக்கும், 8ன்னு சொல்லி இருக்குமா, ஏன்னா பைத்தாகரஸ் டேபிள் 6, 8, 10. சரிங்களா, அப்படி இல்லைன்னா 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பகுதி 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களுக்கு கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்போனா எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும், 100 - 36 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 64√8ன்னு சொல்லி வருமா. அப்போது இந்த பகுதியோட மதிப்பு 8 சென்டிமீட்டர் முடிஞ்சா. நமக்கு என்ன கேட்குறாங்க, மொத்த நானுடைய மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ இது 8 அப்படின்னா இந்த பகுதியோட மதிப்பும் 8 தான் இருக்கும். சரிங்களா, அது சேம். அப்போ 8 + 8 ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் தான் இந்த ஏபியோட இந்த நானுடைய லென்த்தோட மதிப்பு. சரிங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கணக்கு. அடுத்ததாக காஸ் தீட்டாவோட மதிப்பு √3/2ன்னு சொல்லி கொடுத்தாங்க. tan ஸ்கொயர் காஸ் ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. காசுனுடைய எந்த மதிப்பு √3/2ன்னு பார்த்தீங்கன்னா காஸ் 30 டிகிரியோட மதிப்பு தான் √3/2. சரிங்க, அப்போ தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரி. அப்போ tan ஸ்கொயர் 30, காஸ் ஸ்கொயர் 30ஓட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1/3 1/√3 the whole square into √3/2 the whole square. ஸோ அப்போ √3 ஸ்கொயரும் √3 ஸ்கொயர் அடி ஆயிரும். அப்போ 1/4ன்றது தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேபிள் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்ப்பா. ட்ரிகனோமெட்ரியில் அந்த டேபிள் வந்து மனப்பாடம் பண்ணணும்.
அடுத்ததாக sin a + b யோட மதிப்பு 1 சொல்லி கொடுத்தாங்க. cos a - b யோட மதிப்பு 1/2 சொல்லி கொடுத்தாங்க. சைனுடைய எந்த மதிப்பு 1க்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு தான் சமம். அப்போது a + b யோட மதிப்பு என்ன எதுக்கு சமமாக இருக்கும்? 90 டிகிரிக்கு சமமாக இருக்குமா? முடிச்சு. காசுனுடைய எந்த மதிப்பு அரை 1/2க்கு சமம் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. 45 டிகிரியா? சாரி 60 டிகிரி. 45 1/2. ஸோ காசுடைய எந்த மதிப்பு 1/2க்கு சமம் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வந்து 1/2க்கு சமம். அப்போ a - b யோட மதிப்பு 60 டிகிரி சமமாக இருக்கும். ஸோ a + b யோட மதிப்பு தெரியும், a - b யோட மதிப்பு தெரியும். நமக்கு என்ன கேட்குறாங்க? a வோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 2a = -b + p அடியாக 180 டிகிரி. அப்போ a வோட மதிப்பு 75 டிகிரின்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். As part of his journey, a person travels 120 km at 80 km per hour. The next 100 km at 40 km per hour and compacts the starting point at 75 km per hour. The average speed of the person throughout the journey. ஒரு மனிதர் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஏபின்னு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 120 கிலோமீட்டர் வந்து அதனுடைய 120 கிலோமீட்டர் வந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கடக்கிறாரு. ரெண்டாவது 100 கிலோமீட்டர் வந்து 40 கிலோமீட்டர் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கடக்கிறாரு. சரிங்களா? அப்போ ஏலேருந்து பிக்கு போயிடுறாரு. இப்போது பிலேருந்து ஏக்கு ரிட்டர்ன் வந்து எவ்வளோ வேகத்தில் வரான்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் வராரு. அப்படின்னா அவருடைய மொத்த பயணத்தினுடைய ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லி என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். சரிங்களா? நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு 120 கிலோமீட்டர் கிடக்கிறாரு, ரெண்டாவது ஒரு 100 கிலோமீட்டர் கிடக்கிறாரு. சரிங்களா? இது போகிறதுக்கு மட்டுமே ஃபஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர், ரெண்டாவது ஒரு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு மட்டுமே 220 கிலோமீட்டர் கிடக்கிறாரு. அதே மாதிரி ரிட்டர்ன் வருவாரா? ரிட்டர்ன் வர்றதுக்கும் ஒரு 220 கிலோமீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? டோட்டல் டிஸ்டன்ஸ் 440 கிலோமீட்டர். சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 440 கிலோமீட்டர். நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு. இப்போ டோட்டல் டைம் தெரியணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்பீடு, அடுத்து நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், இங்கே ஸ்பீடு இருக்குது. சரிங்களா? அப்போ இது மூணுடைய டைமிங் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த 120 கிலோமீட்டர் எவ்வளோ டயத்தில் கிடக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 டிஸ்டன்ஸ் அப்பான் 80 கிலோமீட்டர் per hour ஈக்குவல் டு 1.5 மணி நேரத்தில் கிடக்கிறாரு. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது இந்த 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் கிடக்கிறாரு? 100 அப்பான் 100 கிலோமீட்டர் வந்து 40 கிலோமீட்டர் per hour வேகத்தில் கிடக்கிறாரு. அப்போது 2.5 மணி நேரத்தில் வந்து கிடக்கிறாரு. ஸோ இங்கே ஒரு 1.5 மணி நேரம், இங்கே ஒரு 2.5 மணி நேரம். அப்போ போகிறதுக்கு மட்டுமே வந்து இங்கே ஒரு 1.5 மணி நேரம், இங்கே ஒரு 2.5 மணி நேரம். அப்போ 4 மணி நேரத்தில் வந்து கிடக்கிறாரா? அப்போ ரிட்டர்ன் வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்கிறாரு அப்படின்னா ரிட்டர்ன் வந்து 220 கிலோமீட்டர், டோட்டல் டிஸ்டன்ஸ் 220 கிலோமீட்டர், 75 கிலோமீட்டர் per வேகத்தில். அப்போ 45 அப்பான் 15 ஹவர்ஸில் வந்து அவர் கிடக்கிறாரு. சரிங்களா? அப்போ டோட்டல் டைமிங் எவ்வளவு? 4 ஹவர் ப்ளஸ் இந்த 44 ப்ளஸ் 15 அப்பா. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அவ்வளோதான். ஆவரேஜ் ஃபார்முலா போட்டிங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 440 கிலோமீட்டர், டோட்டல் டைம் சரிங்களா போகிறதுல ஒரு 4 மணி நேரம் ப்ளஸ் 44 அப்பான் 15 ஹவர்ஸ். இது எல்லாத்தையும் சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு 63.46 கிலோமீட்டர் per hourன்றதான் ஆன்சர். சரிங்களா? நமக்கு கான்செப்ட் என்ன? ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நமக்கு கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து வழியை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து ஏ வந்து ஒரு வேலையை வந்து 25 நாளில் முடிக்கிறான், பி வந்து அதே வேலையை வந்து 30 நாளில் முடிக்கிறான். இப்போது இவங்க 2 பேர் வந்து ஆல்டர்னேட் பேசிஸ். சரிங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேலை பார்க்குறாங்க ஆல்டர்னேட்டாக. சரிங்களா? முதல் நாள் வந்து யார் வேலை பார்க்குறா? ஏலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏ வந்து ஃபஸ்ட் நாள் வேலை பார்க்குறாங்கன்னா பி வந்து 2 நாள் வைப்பார், அடுத்து ஏ வந்து 3 நாள் வேலை வைப்பார், பி வந்து 4 நாள் வைப்பார். அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? வேலை முடிகிற வரைக்கும். இப்போது ஏ வந்து ஒர்க் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போத் ஏபி ஃபாலோ திஸ் பேட்டர்ன் ஃபார் 5 days. ஏபி 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை வந்து இதே மாதிரி இந்த கண்டினியூஸாக ஏ அப்புறம் பி, அடுத்து ஏ அப்புறம் பி, அடுத்து ஏன்னு சொல்லி 5 நாள் வந்து இப்போ கண்டினியூஸாக வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்ததுக்கப்புறம் 5ஆம் நாளுக்கு அப்புறம் வேலையை முடிச்சுட்டு ஏ வந்து வேலையை விட்டு போயிடாரு. அப்படின்னா மீதி வேலையை வந்து பி முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் சொல்லிக்கிறான். நமக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க்கு என்னன்னு தெரியணுப்பா. அப்போ நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ஃபார்முலாலே போடலாமா? ஏ வந்து 20 நாள் வேலை முடிப்பான், பி வந்து 30 நாள் வேலை முடிப்பான். அப்போ ஏபி வந்து டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 150 சொல்லி வரும். ஏவோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 6. ஒரு நாளைக்கு 6 பங்கு வேலை முடிப்பான். பி வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 பங்கு வேலை முடிப்பான். அப்போது நல்லா கவனிங்க, ஏ ஃபஸ்ட் நாள் வேலை பார்க்குறாரு, பி 2ஆம் நாள் வேலை பார்க்குறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து 2 நாளில் எவ்வளோ வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 பங்கு வேலை பார்ப்பாங்க. ஸோ 2 டேஸில் 2 டேஸில் ஏபி 2 பேரும் சேர்ந்து வந்து எத்தனை வேலை பார்ப்பாங்க? 11 பங்கு வேலை பார்ப்பாங்க. அப்போது முதல் 5 நாள் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு வந்து ஏபி சேர்ந்து 11 வேலை, அடுத்த 2 நாளைக்கு வந்து ஒரு 11 வேலை. அப்போது 4 நாளைக்கு வந்து 22 வேலை பார்த்துருப்பாங்களா? சரிங்களா? அதுக்கடுத்து 5ஆம் நாள் யார் வருவா? ஏ தான் வருவார். ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 6.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 5 நாளில் வந்து அவங்க மொத்தமாக பார்த்த வேலையோட மதிப்பு 28 பங்கு, அவ்வளோதான். இப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு? 150லேருந்து 28 போச்சுன்னா 122 பங்கு வேலை தான் மிச்சம் ரிமைனிங்கில் இருக்குது. அப்போது டைம் பி வந்து அந்த வேலையை வந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா 122. டோட்டல் ஒர்க் அப்பான் பியோட எஃபிஷியன்சி 5 ஈக்குவல் டு 24 அப்பான் 2 24 + 2/5 தான் ஆன்சர். சரிங்களா? இந்த இடத்த கணக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். முதல் 5 நாளில் முதல் 2 நாளில் வந்து ஏபி 2 பேர் சேர்ந்து, சரிங்களா, ஃபர்ஸ்ட் நாள் ஏ வேலை பார்க்குறாரு, 2 நாள் பி வேலை பார்க்குறாரு. அப்போ 2 நாள் சேர்ந்து வந்து அவங்க வந்து 11 பங்கு வேலை முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போது 5 நாள் வேலை பார்க்குறாங்க. ஏபி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏ. ஸோ இங்கே 2 இங்கே 2. ஸோ இங்கே ஒரு 11, இங்கே ஒரு 11 பங்கு வேலை முடிச்சிருப்பாங்க, ப்ளஸ் ஒரு 6 பங்கு. ஸோ 22 + 6 ஈக்குவல் டு 28 பங்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சா? மீதி 122 வேலை. அதை பியோட எஃபிஷியன்ஸாக உடச்சிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின், ஆங்கிள் சி ஆங்கிள் ஜெட் அப்புறம் ஏசி அப்புறம் எக்ஸ்இசட் இது ரெண்டும் சமம். ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஜெட்டும் சமம், ஏசியும் எக்ஸ்இசட்டும் சமம். அப்படின்னா இந்த ஆங்கிள் முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் எக்ஸ்ஒய்செட்டும், சரிங்களா, ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் சொல்லி கேட்குறாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லி கேட்குறாங்க? ஸோ நல்லா கவனிங்க, ஏபிசின்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்து எக்ஸ்ஒய்செட், சரிங்களா, இதுதான் முக்கோணம் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்லா கவனிங்க, ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஜெட்டும் வந்து சமம் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? ரெண்டாவது பக்கம் ஏசியும் பக்கம் எக்ஸ்இசட்டும் சமம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிள் சைடு, சரிங்களா, ஃபர்ஸ்ட் சைடு கொடுத்தாங்க, அடுத்து ஆங்கிள் கொடுத்தாங்க. அப்போது இது ரெண்டையும் இந்த ஆங்கிள் ரெண்டையும் இணைக்கக்கூடிய எந்த ஆங்கிள் வந்து நம்ம சமம் கொடுத்தாங்களோ அந்த ஆங்கிளை வந்து இணைக்கக்கூடிய அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த பக்கங்கள் தான் வந்து சமமாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்இசட்டும் ஏசியும் சமம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா பிசியும் ஒய்இசட்டும் தான் வந்து சமமாக இருக்க முடியும். சரிங்களா? அப்போது ஆன்சர் வந்து நமக்கு என்ன? பிசி ஒய்இசட்ன்றது ஆன்சர். இங்கே ஏபிஏசி இது ரெண்டும் வராது. சரிங்களா? ஏபிஏசி ஒரே முக்கோணத்துக்குள்ள தான் இருக்குது. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ ஏபி எக்ஸ்ஒய் சமம் தானே சார், இது கிடையாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிள் சைடு, சரிங்களா, முக்கோணத்துடைய 2 முக்கோணங்கள் ஒத்த முக்கோணங்களாக இருக்கணும். அப்படின்னா சைடு ஆங்கிள் சைடுன்ற தியரிப்படி, சரிங்களா, பக்கம் கோணம் பக்கம் சமமாக இருக்கணும். ஒரு பக்கம் சமமாக இருக்குது, இந்த பக்கம் இந்த கோணமும் சமமாக இருக்குது. சரிங்களா? அப்படின்னா இந்த கோணத்தை இணைக்கக்கூடிய ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும். அப்படின்னா ஒய்இசட்டும் பிசியும் தான் சமமாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் வந்து ஒரு தொடுகோடு, ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. சரிங்களா? டேஞ்சன்ட் இருக்குது. அடுத்து ஒரு சீக்கண்ட், அந்த வட்டத்தை சீக்கண்ட் இருக்குது. இந்த கிவிங் ஃபிகர் பிஏபிஎஸ்எஸ் சீக்கண்ட். சரிங்களா? பிஏபின்றது ஒரு சீக்கண்ட், ஒரு தொடுகோடு. சரி, தொடுகோடு கிடையாது, இது வந்து வெட்டுக்கோடுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழில். இது வந்து ஏவும் பியும் வந்து காடு. சரிங்களா? இந்த பிஏபி பிலேருந்து ஏபி பிலேருந்து பிபி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கண்ட், வெட்டுக்கோடு சொல்லுவாங்க சீக்கண்டு. இந்த பிடி வந்து டேஞ்சன்ட், அதாவது தொடுகோடு, வட்டத்தை தொட்டு போகிற கோடு. சரிங்களா? வெளிப்புறமாக தொட்டு போகிற கோடு தொடுகோடு. ஸோ இந்த இதில் வந்து பிஏபின்றது ஒரு சீக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? வெட்டுக்கோடு. பிடின்றது அதனுடைய டேஞ்சன்ட். சரிங்களா? ஃப்ரம் த பாயிண்ட் பி. சரிங்களா? இப்போ பிடியோட மதிப்பு கொடுத்தாங்க 8 சென்டிமீட்டர், பிஏவோட மதிப்பு 6 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க, ஏபியோட மதிப்பு எக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு 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 பொதுவான புள்ளியிலேருந்து வட்டத்தோடக்கூடிய ஒரு தொடுகோடு, அப்புறம் அதனுடைய வெட்டுக்கோடு. சரிங்களா? இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா பிடி ஸ்கொயர். இதை குறித்து வச்சுக்கோங்கப்பா. பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஏ இன்ட்டு பிபி. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் அந்த கணக்கு வந்து போட்டுடலாம். ஸோ பிடி ஸ்கொயர், பிடியோட மதிப்பு என்ன? 8 ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து பிஏவோட மதிப்பு என்ன? 6. பிபியோட மதிப்பு என்ன வரும்? 6 + எக்ஸா இன்ட்டு 6 + எக்ஸ். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 64 ஈக்குவல் டு 36 + 6x. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 28 சொல்லி வரும். ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு 14/3 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், பி வந்து ஏ கியூவை போல் 2 மடங்கு வந்து எஃபிஷியண்டானவனா. சரிங்களா? 2 மடங்கு திறமையானவன். பி வந்து ஒரு வேலையை வந்து முடிக்கிறதுக்கு
கியூவை விட 40 நாள் கம்மியாக வந்து முடிச்சிருவானா சரிங்களா. 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. பிக்கும் கியூக்கும் உடைய எஃபிஷியன்சி கொடுத்தாங்க, அப்புறம் பிக்கும் கியூக்கும் உடைய டேஸோடைய வித்தியாசம் வந்து கொடுத்தாங்க சரிங்களா. அவ்வளோதான், டயத்தோட வித்தியாசம் கொடுத்தாங்க, டைம் கொடுத்தாங்க, இங்கே எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. இப்போது 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்றதான் கேள்வி. ஃபஸ்ட்டு அந்த வேலை இவங்க வந்து எவ்வளோ நாளில் ஃபஸ்ட்டு முதல்ல வேலை பார்க்கறது நமக்கு தெரியணும். நம்ம கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிக்யூ இவங்களுடைய எஃபிஷியன்சி கொடுத்தாங்க. பி வந்து கியூவை போல 2 மடங்கு சரிங்களா எஃபிஷியன்சியாக. ஸோ 2:1. இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு ஃபஸ்ட் தெரிய வேண்டிய கான்செப்ட் இதுதான். டைமுக்கும் எஃபிஷியன்சியும் ஒன்று கொண்டு எதிர்த்தகு சரிங்களா. ரொம்ப திறமையான ஆள் என்ன பண்ணுவாங்க, எஃபிஷியன்சி அதிகமான ஆள் என்ன பண்ணுவாங்க, குறைஞ்ச டயத்தில் வேலை முடிப்பாங்க சரிங்களா. எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கனால அதிகமான டயத்தில் வேலை முடிப்பாங்க சரிங்களா. அப்போ ரெண்டும் ஒன்று கொண்டு எதிர்த்தகவு சரிங்களா. அப்போது எஃபிஷியன்சி 2:1 அப்படின்னா டயத்தோட மதிப்பு என்ன 1:2ன்னு சொல்லியிருக்குமா, அவ்வளோதான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ரேஷியோட வித்தியாசத்தோட மதிப்பு என்ன 1. இப்போது கணக்கில் ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்தாங்க, பி வந்து கியூவை விட 40 நாள் கம்மியாக வந்து வேலை வைப்பாங்க சரிங்களா. அப்போ 2 பேருக்குள்ள வித்தியாசம் ஒரு ரேஷியோ, அதுதான் வந்து 40 டேஸ். அப்போது கியூ வந்து எத்தனை நாள் வேலை முடிப்பான், 80 நாளில் வேலை முடிப்பான். பி வந்து எத்தனை நாள் வேலை முடிப்பான், 40 நாள் வேலை முடிப்பான் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ டோட்டல் ஒர்க் வந்து நம்ம ஏதாவது ஒரு இதில் வேல்யூ புட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. டோட்டல் ஒர்க் வந்துட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி ஏதாவது ஒன்றில் புட் பண்ணுங்க. இப்போ கியூவோட எஃபிஷியன்சியும் டேஸை வந்து போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் கியூ வந்து எத்தனை நாளில் 80 நாளில் வேலை முடிக்கிறாரோ அதோட எஃபிஷியன்சி 1. இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். இப்போ வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, பிக்யூ 2 பேர் சேர்ந்து வந்து எவ்வளோ நாள் வேலை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளவு 80. அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன 2 + 3 = 80/3 = 26.66 வரும். அது வந்து அப்ராக்சிமேட்டாக 27 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ எஃபிஷியன்சியும் டைமும் ஒன்று கொண்டு எதிர்த்தகன்ற கான்செப்ட் தெரியணும்ப்பா. அடுத்ததாக வாட் வில் பி த ரிமைண்டர் when 265 upon 4081 + 9 is divided by 266 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த எண்ணை வந்து 267 வருதுன்னா ரிமைண்டர் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரிமைண்டர் என்ன வரும், இங்கே 265 இருக்குது சரிங்களா. இது வந்து 266 எவ்வளோ கம்மியாக இருக்குது, -1 கம்மியாக இருக்கா அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே பவரில் 4081 இருக்குது. பவரில் என்ன இருக்குது, ஒற்றைப்படையில் இருக்குது. இங்கே வந்து மைனஸ்லையும் இருக்குது. ஸோ மைனஸில் இருந்து பவரில் ஒற்றைப்படையில் இருந்தால் என்ன வரும், மைனஸ் தான் வரும். அது இரட்டைப்படையாக இருந்துச்சு இப்போ 482னா இங்கே மைனஸில் இருக்கிறது என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும் சரிங்களா. அப்போ -1 தான் இதோட மதிப்பு. ஸோ -1 + 9 = 8/266 அவ்வளோதாங்க. இதை விட இதோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன ப்ளஸில் இருந்துச்சுன்னா அதுதான் இதோட ரிமைண்டர். சப்போஸ் -8 வந்துச்சுன்னா இதோட ரிமைண்டர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 260x - 8 = 254 இதோட ரிமைண்டர் சரிங்களா. ஸோ இங்கே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ +8 இதோடைய ரிமைண்டர் அவ்வளோதாங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரோட இந்த அடுக்கில் நம்பரை வந்து எவ்வளோ கம்மின்னு பாருங்கள், அதோட அப்படியே பவரில் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து 2% பீப்புள் வந்து ஓட்டு வந்து போடலை சரிங்களா. அப்புறம் போலான ஓட்டில் சரிங்களா, போலான ஓட்டில் 500 ஓட்டு வந்து இன்வேலிடா சரிங்களா, இன்வேலிட் ஓட்டு மதிப்பில்லாமல் போச்சு. இப்போ கேண்டிடேட் ஏ வந்து பியோட எலெக்ஷன் 2 பேர் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இல்லை ஏ வந்து பியை 200 ஓட்டு வித்தியாசம் வந்து தோற்கடிக்கிறார். இப்போது 43% பர்சன் வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கவங்களாம் 43% வந்து ஏக்கு வந்து சாதகம் போட்டாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டு போட்டவங்க எவ்வளோ மதிப்பு எவ்வளோ சொல்லிக்கோங்க, டோட்டல் காஸ்டட் ஓட்டு. இப்போது 2% இப்போ டோட்டல் ஓட்டு எவ்வளோ இருக்கும், 100% இருக்கும் ஓட்டர் லிஸ்ட்டில். இது வந்து 2% வந்து ஓட்டே போடலை அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 98% தான் போலான ஓட்டு சரிங்களா. போலான ஓட்டு எவ்வளவு 98% ரைட்டா. அப்போ அந்த 98%லேருந்து 500 ஓட்டு போச்சுன்னா அதுதான் வந்து வேலிடான ஓட்டு. ஏன்னா 500 ஓட்டு வந்து இன்வேலிட் ஓட் ஆயிடுச்சு. ஸோ 98% வந்து 500 ஓட்டு போயிடுச்சு அப்படின்னா 500 ஓட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அதான் வந்து வேலிடான ஓட்டு. இந்த வேலிடான ஓட்டு தானே ஏவும் பியும் வாங்கியிருப்பாங்க சரியா. ஏவும் பியும் வாங்கின ஓட்டு என்ன வேலிடான ஓட்டா, அவ்வளோதான். ஸோ ஏ வந்து எவ்வளோ வாங்கியிருக்காரு, 43% வந்து ஓட்டு போட்டிருக்காங்க சரி. அப்போ ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 43% வந்து ஏக்கு வந்து சாதகம் போட்டிருக்காங்க. பி வந்து எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் தோக்குறாரு அப்படின்னா 200 ஓட்டு வித்தியாசம் தோக்குறாரு. அப்போது ஏ வாங்கினது போல் எவ்வளோ ஓட்டோ அதுலேருந்து 200 ஓட்டு வந்து கம்மியாக இருப்பார். ஸோ ஏ வந்து 43% வாங்கியிருக்காரு அப்படின்னா பி எவ்வளோ இருப்பார், 43 - 200 ஓட்டு வாங்கியிருப்பாரா. ஸோ இதுதான் வந்து வேலிட் ஓட்டா.
ஸோ இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா A + B ரெண்டையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா வேலிட் ஓட்டா இது எதுக்கு சமமாக இருக்கும் 98% மைனஸ் 500க்கு சமமாக இருக்கும். ரெண்டும் ஒன்றுமே இல்லை, நம்ம கொடுத்துருக்க கணக்கில் வேலிட் ஓட்டு என்னவோ அதை மட்டும் கால்குலேஷன் பண்ண போகிறோம். வேலிட் ஓட்டை வந்து 2 கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. 98% 2% வந்து இன்வேலிடு, சாரி 2% வந்து வேலிடு ஓட்டே போடுறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுலேருந்து 500 ஓட்டு வந்து 500 ஓட்டு கம்மியாக கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து வேலிட் ஓட்டு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வேலிட் ஓட்டு தான் A வந்து 43% வாங்குறாரு, B வந்து அவரோட 200 ஓட்டு கம்மியாக வாங்குறாரு, 43% மைனஸ் 200, இதுதான் வந்து வேலிட் ஓட்டு. இது ரெண்டையும் சமப்படுத்திட்டோம் அப்படின்னா என்ன வரும்? இங்கே 43 43 86 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 12%. இங்கே மைனஸ் 500 இந்த பக்கம் மொத்தத்தில் ப்ளஸ் 500 மாறிடும். ஸோ 300. ஸோ 12% 300 அப்படின்னா 1%ஓட மதிப்பு அளவு 300/12. நமக்கு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டோட்டல் காஸ்டட் ஓட்? ஸோ டோட்டல் காஸ்டட் ஓட்டை மதிப்பு என்ன வரும்? 98, 300 1% மதிப்பு இது. ஸோ 98% தான் டோட்டல் காஸ்டட் ஓட்டு. ஓட்டு போட்டவங்கள மதிப்பு அளவு 98% இன்ட்டு 98% அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக எப்படி இருக்குன்னு சொல்கிற பாருங்க. இப்போ இதை சுருக்கணிங்க அப்படின்னா என்ன வரும்? 2 12 24 மிச்சம் 6 5. ஸோ 25 இன்ட்டு 98. இது எப்படி பெருக்கலாம் அப்படின்னா 25 இன்ட்டு 100 - 2ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? 2500 மைனஸ் 50 ஈக்குவல் டு 2450 தான் ஓட்டு போட்டவங்கள வேலிடான ஓட்டு. சரிங்களா? சாரி, வேலிடான ஓட்டு இல்லை, ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை. அடுத்து 3/sin θ மைனஸ் காஸ் θவோட காஸ் θ அப்பான் காஸ் θ ப்ளஸ் sin θ ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா காட் θவோட மதிப்பு என்ன சொல்லிக்கிறான்? இது அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா இது என்ன பண்ணலாம்? A/B ஈக்குவல் டு 1. அப்போது A ஈக்குவல் டு Bன்னு சொல்லி மாறுமா? இந்த பக்கம் கொண்டு போய் பெருக்குமா? அவ்வளோதான். அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கினீங்க அப்படின்னா 3sin θ மைனஸ் காஸ் θ ஈக்குவல் டு காஸ் θ ப்ளஸ் sin θ வரும். ஸோ இங்கிட்ட இருக்க மைனஸ் காஸ் θ இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் காஸ் θ மாறும், இங்கே இருக்க ப்ளஸ் sin θ இந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறும். ஸோ 2sin θ ஈக்குவல் டு 2 காஸ் θ, sin θ ஈக்குவல் டு காஸ் θ. sin θ அப்புறம் காஸ் θவோட மதிப்பு ரொம்ப சிம்பிள். இங்கேருந்து டேரெக்டாக போட்டுடலாம். எங்கே சமமாக இருக்கும் அப்படின்னா 45 டிகிரிலாம் சமமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா பாருங்கள், இங்கே இருக்க 1 இதோட மதிப்பு என்ன? sin θ அப்படி இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா அப்படின்னா வரும் காஸ் θ அப்பான் sin θ ஈக்குவல் டு 1. காஸ் θ அப்போ sin θவோட மதிப்பு என்ன? காட் θ. முடிஞ்சு. எப்படியும் போடலாம். sin θ காஸ் θவோட மதிப்பு எங்கே சமமாக இருக்கும்? 45 டிகிரிலாம் சமமாக இருக்கும். சாரிங்க, அப்போ θவோட மதிப்பு 45 டிகிரி. இப்போ காட் 45 டிகிரியோட மதிப்பு 1. 2 ரன்னர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? சோனி மோனி இவங்க வந்து ஸ்டார்ட் ரன்னிங் ஆனால் சர்க்குலர் ட்ராக் ஆஃப் லென்த் 200 மீட்டர் 200 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு வட்டப்பாதையில் வந்து 18 கிலோமீட்டரு அப்புறம் 24 கிலோமீட்டர்ன்ற வேகத்தில் வந்து அவங்க வந்து ஓட்டப்பட்டு ஓடுறாங்க. இப்போ வந்து இந்த சேம் டைரக்ஷன், சரிங்களா? சேம் டைரக்ஷன் ஓடுறாங்க. ஸோ இவங்களும் இதே டைரக்ஷன் ஓடுவாங்க, சோனியும் மோனியும் சேம் டைரக்ஷன்லேயே ஓடுறாங்க. இப்போ வந்து எவ்வளோ நேரம் கழிச்சு அவங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் ஆஃப்டர் ஹவு மச் டைம் ஃப்ரம் த ஸ்டார்ட் வில் தே மீட் அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? சரிங்களா? அப்போது அந்த 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து சுற்றுவட்ட பாதையில் எப்போ வந்து அவங்க 2 பேரும் சேமாக வந்து சந்திப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது எந்த டைமிங் தான் கேட்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 பேருடைய ஸ்பீடையும் கண்டுபிடிச்சி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து டைம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 2 பேருடைய ஸ்பீடையும் கண்டுபிடிச்சி அதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ லென்த் எவ்வளவு? 200 மீட்டர். ஸ்பீடு எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் எல்லாமே செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போது சோனியோட ஸ்பீடு எவ்வளவு? 18 மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றினீங்கன்னா 5/18 பெருக்கணும். கிலோமீட்டர் வந்து மீட்டராக மாற்றோம்னா ஸோ 5 மீட்டர்னு சொல்லி கிடைக்கும். இதே இது மோனியோடைய ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும்? 24 × 5/18 20/3 மீட்டர்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து என்ன? ஸ்பீடோட மதிப்பு. இப்போ லென்த்தோட மதிப்பு ஸ்பீடோட மதிப்பு வந்து மீட்டர் பர் செகண்ட் சேம் இதுக்கு மாற்றியாச்சு. ரெண்டாவது வந்து இப்போ டைமிங் கண்டுபிடிக்கலாம். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடா. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு? சோனியோட டிஸ்டன்ஸ் சோனியோட டைமிங் அப்புறம் மோனியோட டைமிங். சோனியோட டைமிங் என்ன? டிஸ்டன்ஸ் 200 மீட்டரை 5 மீட்டர் பர் செகண்டில் கிடக்குறாங்க. ஸோ அவங்களோட டைமிங் 40 செகண்ட். இவங்க மோனி வந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸை 20/3 மீட்டர் பர் செகண்டில் கிடக்குறாங்க. ஸோ இது வந்து சுருக்கிங்க அப்படின்னா 30 செகண்ட் சொல்லி கிடைக்கும்.
இப்போ சோனி மோனி இவங்க 2 பேருடைய டைமிங் கிடச்சிருச்சு. ஸோ இது 2னுடைய எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து அவங்க வந்து சந்திக்கக்கூடிய மீட்டிங் பாயிண்ட். சரிங்களா? டைமிங் அளவு 120 செகண்ட்ன்றது தான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.